தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவின் உச்ச நடிகராக இருக்கும் நடிகர் விஜய் தன்னுடைய சினிமா பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து அரசியல் பயணத்திற்கு தொடக்கப்புள்ளி வைத்திருக்கிறார். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அன்று தன்னுடைய கட்சியை அவர் தொடங்கியிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் என்று பெயரிட்டு தன்னுடைய அதிகாரப்பூர்வ அரசியல் பயணத்தை நடிகர் விஜய் இந்த ஆண்டு தொடங்கியிருக்கிறார். பொதுவாகவே நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போது பலவிதமான விமர்சனங்கள் எழும். நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா என்ற கேள்வி இருந்த போதெல்லாம் அது நீண்ட நாட்களுக்கு கேள்வியாகவே இருந்து முடிந்து போனது. ஆனால் நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவாரா என்ற கேள்விக்கு இந்த வருடம் விடை கிடைத்திருக்கிறது. ஆனால் விஜய் யாரை எதிர்த்து அரசியல் செய்ய போகிறார் என்ற கேள்விக்கு விடை இந்த மாநாட்டில் தான் நடக்க இருக்கிறது. விஜய் கடந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி தன்னுடைய கட்சி கொடியையும் கட்சி பாடலையும் அறிமுகப்படுத்தினார். கட்சி பாடல் விஜய் நேரடியாக யாரை எதிர்த்து அரசியல் செய்ய போகிறார், ஆளும் அரசுக்கு அவர் கண்டிப்பாக எதிர்வினையாற்றப் போகிறார், முழு நேர அரசியல்வாதியாக மாறப்போகிறார் என்பதையெல்லாம் விளக்கும் வகையில் அவருடைய கட்சி கொடி பாடல் அமைந்தது. அதே போல அன்று உறுதிமொழி ஏற்றார்கள். நடிகர் விஜயும் சரி அவருடைய தொண்டரும் சரி உறுதிமொழி ஏற்றார்கள். உறுதிமொழி ஏற்றதன் உண்மையான நோக்கம் என்னவென்றால், உரிமைக்காகவும் மொழிக்காகவும் போராடியவர்களை நாங்கள் போற்றுவோம் என்றும் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற தனி மனிதராக செயல்படுவோம் என்று தாவேகாவினர் தங்களுடைய உறுதிமொழியை அன்று ஏற்றார்கள். நடிகர் விஜய் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் ஒரு நற்பெயரை ஏற்படுத்தும் விதமாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களை தொகுதி வாரியாக தேர்வு செய்து ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு உதவித்தொகையும் ஊக்கத்தொகையும் அவர் வழங்கினார். பொதுவாகவே நடிகர் விஜய்க்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறார்கள். அவர்களை தொண்டராக மாற்றும் பணியில் தற்போது தாவேகாவினர் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர் அறிமுகப்படுத்திய கொடியும் சர்ச்சைக்கு உள்ளானது. சிவப்பு நிறம், மஞ்சள் நிறம் என 2 நிறங்களோடு வாகை மலரோடு 2 யானைகளோடு அந்த கொடி இடம்பெற்றது. அதே போல மொத்தம் 28 நட்சத்திரங்கள், அதில் 5 நட்சத்திரங்கள் நீல நிறத்திலும் 23 நட்சத்திரங்கள் பச்சை நிறத்திலும் இருக்கிறது. இந்த கொடியினுடைய பின்னணி என்ன என்பது குறித்து அன்றே நாம் பல கேள்விகளை எழுப்பியிருந்தோம். அதற்கு விஜயினுடைய பதில் என்னவாக இருந்தது என்றால், நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாளில் அந்த கட்சி கொடியினுடைய வரலாற்று பின்னணியை நான் சொல்வேன். எப்படி புயலுக்கு பின் அமைதி என்பது போல தன்னுடைய கட்சி கொடிக்கு பின்னால் ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றின் பின்னணி என்ன என்பதை மாநாட்டில் அறிவிப்பேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். அப்போதிலிருந்தே கட்சி கொடி, கட்சி பெயர் அறிமுகம், கட்சி கொடி அறிமுகத்திலிருந்து எப்போது விஜயனுடைய மாநாடு நடக்கும் என்ற கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அக்டோபர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று மாநாடு நடைபெற இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வி சாலை என்னும் இடத்தில் பிரம்மாண்டமான திடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 85 ஏக்கர் பரப்பளவில் இந்த பிரம்மாண்ட திடல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பிரம்மாண்ட திடலில் கிட்டத்தட்ட மிகப்பெரிய மாநாட்டினுடைய மேடை அமைக்கப்படுகிறது. இந்த மாநாட்டிற்கு எத்தனை பேர் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பின்படி 50,000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. ஆனால் 5 லட்சம் பேர் வரை அந்த மாநாட்டில் இடம்பெறலாம் என்ற தகவல் வலம் வருகிறது. இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் அவருடைய அரசியல் பயணம் என்பது ஊழல் மலிந்த கலாச்சாரம், பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் ஆகியவற்றை எதிர்த்து நான் இந்த அரசியல் பயணத்தை தொடங்குகிறேன் என்று கட்சி ஆரம்பித்த போதே தெரிவித்தார். அதனுடைய தொடர்ச்சியாக இவர் என்ன கொள்கையை அறிவிக்கப் போகிறார், எப்போது கொள்கையை அறிவிக்கப் போகிறார், யார் இவருக்கு எதிரி, இவர் யாரை எதிர்க்கப் போகிறார் என்ற பல கேள்விகள் அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் எழுந்தது. இந்த அனைத்து கேள்விகளுக்கும் பதிலாக இந்த கொள்கை திருவிழாவில் நான் பதிலளிப்பேன் என்று நடிகர் விஜய் தெரிவித்திருக்கிறார். அதே போல வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 4 மணி அளவில் விஜயனுடைய முதல் மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது. விக்கிரவாண்டியில் வி சாலை என்னும் இடத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த 85 ஏக்கரில் 45 ஏக்கர் தனியாக பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் அந்த இடத்தில் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த
இடத்தில் நாம் ஆய்வு செய்த போது பக்கத்திலேயே ரயில் தண்டவாளம் அமைந்திருக்கிறது. அங்கே நிறைய கிணறுகள் இருக்கின்றன. ஆனால் இவற்றையெல்லாம் மூட வேண்டும், அந்த ரயில் தண்டவாளம் இருக்கக்கூடிய பக்கம் தடுப்பு அமைக்க வேண்டும் என்று பல நிபந்தனைகளும் கொடுக்கப்பட்டிருந்தது. காவல்துறை முதலில் பல இடங்களில் பல கேள்விகள் எழுப்பியிருந்தார்கள். அதில் தற்போது 21 கேள்விகள் கேட்டார்கள். 33 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. 17 நிபந்தனைகள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்ற அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாநாட்டிற்கு வரக்கூடியவர்களுக்கு அதே பகுதியில் இடமும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அங்கு அருகில் இருக்கக்கூடிய தோப்புகள், அங்கு இருக்கக்கூடிய வீடுகளில் விஜய் ரசிகர்கள் தங்குவதற்காக, விஜய் தொண்டர்கள் தங்குவதற்காக அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல விஜய் தங்குவதற்கு அங்கேயே உள்ளே பண்ணை வீடு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 50,000 பேருக்கு அனுமதி வழங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய கூட்டம் வந்தால் அதை எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்ற கேள்வியும் இருந்தது. ஆனால் விஜய் ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியாக குழு அமைத்திருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் அந்த மாவட்ட நிர்வாகிகள் முறையாக அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று பல அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதில் ஏதேனும் சட்ட இடைஞ்சல்கள் வந்தாலோ அல்லது விஜய் தொண்டர்கள் மத்தியில் ஏதேனும் பிரச்சனை எழுந்தாலோ அதை தீர்த்து வைப்பதற்காக 234 தொகுதிக்கும் தற்காலிக வழக்கறிஞர் குழுவையும் அவர் நியமித்திருக்கிறார். ஒவ்வொரு தொகுதியிலும் பார்த்து இந்த பணிகள் செய்யப்பட்டு கொண்டே வருகின்றன. அதே போல மாநாட்டில் என்னவெல்லாம் இடம்பெற போகிறது என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முக்கியமாக இந்த கட் அவுட் மிக முக்கியமான அம்சமாக பார்க்கப்பட்டது. அம்பேத்கர், பெரியார், காமராஜர், விஜய் ஆகிய 4 கட் அவுட்டுகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே போல அஞ்சலையம்மாள் அவர்களுடைய கட் அவுட் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெண் விடுதலையை முக்கியமாக அவர்கள் எடுத்து பறைசாற்ற போகிறார்களா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. இவருடைய கொள்கை எதற்காக அமைய போகிறது, யாரை எதிர்த்து அமைய போகிறது என்ற கேள்வி தொடர்ந்து நம்மிடையே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. விஜய் இந்த மாநாட்டு திடலில் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எகிரி இருக்கிறது. பொதுவாகவே ஆடியோ லான்ச்களில் விஜய் பேசக்கூடிய பேச்சு மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தும். அவருடைய ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சிலும் அவர் என்ன பேச போகிறார், என்ன குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறார் என்ற எதிர்பார்ப்பு அனைவர் மத்தியிலும் இருக்கும். இப்போ குட்டி ஸ்டோரி சொல்றதுக்கெல்லாம் டைம் இல்லை, ஒரு பெரிய ஸ்டோரி சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு என மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் தலைவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்டமைப்பு, தமிழ்நாட்டில் ஏற்கனவே மக்கள் மத்தியில் நிலவக்கூடிய மனநிலை, அவர்கள் அரசியல் மாற்றத்தை விரும்புகிறார்களா என பல கேள்வி இருக்கிறது. இந்த நிலையில் அவரை போலவே நிறைய நடிகர்கள் கட்சி தொடங்கியிருக்கிறார்கள். கட்சி தொடங்கி பல நடிகர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் அல்லது கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் விஜயனுடைய அரசியல் எப்படி இருக்க போகிறது, எம்ஜிஆருக்கு பிறகு விஜய் அந்த இடத்தை மீண்டும் பிடிப்பாரா என்ற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கிறது. அதே போல மாநாட்டில் கர்ப்பிணிகள், முதியோர்கள் அமர்வதற்கு தனித்தனியான இடங்கள் அமைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மருத்துவம், பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறை அனைத்து துறைகளிலும் முறையாக இந்த உரிமைகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். விஐபிகளுக்கு தனி வழி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் செல்வதற்கு தனி வழி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாநாடு மிகப்பெரிய திருவிழாவாகத்தான் அமையப்போகிறது என்பதில் சந்தேகமில்லை. அது மட்டுமல்லாமல் அந்த மாநாட்டிற்கு இடம் கொடுத்தவர்களுக்கு ஏக்கருக்கு 15,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் என அந்த பகுதி விவசாயிகள் நம்மிடையே தெரிவித்தார்கள். எனவே விஜய் 100 அடி உயர கம்பத்தில் தங்களுடைய தாவேகாவினுடைய அந்த கொடியை ஏற்றப் போகிறார் என்ற தகவல் இருக்கிறது. அந்த கொடி பல ஆண்டுகளுக்கு அந்த இடத்திலேயே பறப்பதற்கான சில வேலைகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த இடத்திற்கு உரிமம் பெற்றிருக்கிறார்கள். 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ அந்த ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல எத்தனை தண்ணீர் டேங்குகள் அமைக்கப்பட போகிறார்கள், போதுமான கழிப்பறை வசதி இருக்கிறதா, போதுமான பார்க்கிங் வசதி இருக்கிறதா என தொடர்ந்து காவல்துறையினர் அந்த இடத்தை ஆய்வு செய்து வருகிறார்கள். இன்ற நிலையில் கூட கடலூருடைய மாவட்ட எஸ்பி ராஜாராம் அவர்கள் ஆய்வு செய்தார். விழுப்புரம் மாவட்டத்தினுடைய ஏடிஎஸ்பி ஆய்வு செய்தார். இப்படியாக தொடர்ச்சியாக காவல்துறையினரும் அந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே நியமிக்கப்பட்டு ஏற்கனவே அனுமதி பெற்றிருக்கக்கூடிய அந்த 50,000 பேரை தாண்டி மக்கள் வரும்போது சென்னையில் நடந்த ஏர் ஷோ போல ஏதேனும் அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது, மக்கள் நெரிசலில் சிக்கிவிடக்கூடாது என்ற பல முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் பார்க்கலாம் எந்த அளவிற்கு இந்த மாநாடு வெற்றி பெறப் போகிறது என்று. அதே போல நடிகர் விஜய் தொடர்ந்து அரசியல் பயணத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார். கள்ளச்சாராய மரணத்திற்கு எதிராக ஆளும் அரசை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த போது பல
நீட் தேர்வு வினாத்தால் கசிந்த போது அவர் தன்னுடைய எதிர்ப்பையும் அந்த இடத்தில் மாணவர்கள் மத்தியில் தெரிவித்திருக்கிறார். எனவே இனி விஜய் தன்னுடைய சினிமா பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்கிறார். இந்த கொள்கை திருவிழாவில் அவர் என்ன கொள்கையை சொல்ல போகிறார்? 2 மணி நேரம் கிட்டத்தட்ட அவர் உரையாற்ற இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை. 4 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த மாநாடு 8 மணி 9 மணி அளவில் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயனுடைய பேச்சு, விஜயனுடைய கொள்கை அறிவிப்பு, அவர் என்ன செய்ய போகிறார், அந்த நீண்டதொரு ரேம்ப் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் நடந்து சென்று விஜய் அனைவர் மத்தியிலும் உரையாற்றுவார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. எனவே இந்த கொள்கை பேச்சு, இந்த கொள்கை பிரகடனப்படுத்தக்கூடிய மாநாடு எந்த அளவிற்கு வெற்றி பெற இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.